நான் பேசும் வார்த்தைகள் பிரைஸ் தி லார்ட். வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். நீதிமொழிகள் 18:21 என்ற விவிலிய வார்த்தைகளிலிருந்து நம் நாவின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை அறிந்து கொள்ளலாம். நம் வாழ்வும் செழிப்பும் நம் கரங்களிலும் அறிவிலும் அல்ல, மாறாக நம் வாயின் வார்த்தைகளில்தான் உள்ளன என்று ஆண்டவர் கூறுவதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஒருவன் வெற்றிகரமான வார்த்தைகளை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதுமா? செயல்களில் காட்டினால்தானே வெற்றி பெற முடியும். செயல்பாடு என்பது வார்த்தையின் வெளிப்பாடே. வா என்ன சொல்கின்றதோ அதுதான் செயல்பாடாக வெளிவரும். ஏனென்றால் நமக்கே தெரியாமல் நம்மை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற சாத்தான் நம் வார்த்தைகளை செயல்படுத்துவான். அதே போல நம் ஆண்டவரும் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம் வளமான விவிலிய வார்த்தைகளை பேசினோம் என்றால் அதற்கேற்ப செயலாற்றுகிறார். ஆகவே ஏதோ பேசிவிட்டோம் என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் அணுகுண்டின் சக்திக்கேற்ற சக்தியை பெற்றுள்ளது. ஆனால் அவை நம் மனுஷீக கண்களுக்கு தெரிவதில்லை. தெரிந்தால் ஒருவேளை நாம் மாறலாம். ஆனால் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எபிரேயர் 11:1. ஆகையால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம் தேவன் பலன் கொடுப்பார் என்று நம்பினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான விவிலிய உண்மை. செயலாற்ற யாரை அழைக்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கியிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக செத்தான் நல்லா இருக்கும் என்று சொல்பவர்கள் அதை செயல்படுத்த சாத்தானைத்தான் அழைக்கிறார்கள். யாரை விழுங்கலாம் என கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கும் மக்களை கொல்லவும் அழிக்கவுமே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு இவ்வார்த்தைகள் தேனை போன்ற இனிப்பான வார்த்தைகள். உடனே நாம் பேசுவதை செயல்படுத்தி விடுவான். மாறாக இயேசு என்னோடு இருக்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்வோமாகில் நமக்கு பயத்தை உண்டு பண்ணும் சாத்தானை நம்மிடம் இருந்து விரட்டி நமக்கு தைரியத்தை கொடுப்பது நம் ஆண்டவருடைய வேலை. ஏனென்றால் நாம் கூறுவது ஜீவனுள்ள உயிருள்ள அவருடைய வார்த்தைகள். ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 29,000 வார்த்தைகளையும் ஒரு பெண் ஏறக்குறைய 35,000 வார்த்தைகளையும் பேசுவதாக ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது. இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால் 35,000 ஆசீர்வாத வார்த்தைகளை பேசும் ஒரு பெண்ணிற்கு எங்கிருந்து துன்பம் வரும்? இதை கேட்கும் உங்களில் அநேகர் நினைக்கலாம், எப்படி அத்தனை வார்த்தைகளும் விவிலிய வார்த்தைகளாக இருக்க முடியும் என்று. உலக வார்த்தைகளை பேசித்தானே ஆக வேண்டும். நமது பிழைப்பிற்கு நாம் உலக வார்த்தைகளை பேசித்தான் ஆக வேண்டும். எல்லா இடங்களிலேயும் எல்லா மனிதர்களிடமும் விவிலிய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் உலக வார்த்தைகளை பேசினாலும் வெற்றி தரக்கூடிய ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். விலையுயர்ந்த நகைகளை திறந்த வெளியில் ஒருவரும் வைக்க மாட்டார்கள். அதை பாதுகாப்பாக ஒரு நல்ல வெல்வெட் துணியால் சுற்றி சேஃப்டி லாக்கரிலோ அல்லது ஒரு நல்ல பெட்டியிலோ பத்திரமாக வைப்பார்கள். ஏன்? அந்த பெட்டி அதற்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று தானே. அதே போல் நாம் பேசும் உலக வார்த்தைகளை 1-2 விவிலிய வார்த்தைகளை உபயோகித்து நாம் வெற்றி காண முடியும். உதாரணமாக, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே என்று சொல்லியிருக்கின்றீரே எங்களது அன்பு தெய்வமே. இதோ இந்த அதிகாலை வேளையில் என் வாயின் வார்த்தைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இந்நாளின் நிகழ்வுகளை என் சித்தத்தின்படியல்ல உம் சித்தத்தின்படியே செய்ய என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்படைக்கின்றேன் என்று காலை நேரத்தில் நாம் சொன்னாலே போதும். நமக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைப்பது மட்டுமல்லாது அன்று நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறி அதன் விளைவான செயல்களும் அவருக்கு ஏற்புடையதாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்? அவை விவிலிய வார்த்தைகளை கொண்டு நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம். அன்பானவர்களே, நாம் பேசும் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் ஒரு காலம் மறக்கவே கூடாது. நம்முடைய நாவின் வார்த்தைகளை பயனுள்ளவைகளாக இருக்கும்படி உபயோகிப்போம். தேவனின் இறை வார்த்தைகளினால் குடும்பங்களை எழுப்புவோம். ஜெபம் செய்வோம். வார்த்தையால் உலகை உண்டாக்கின அன்பு தெய்வமே, நான் பேசும் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவையாயும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாகவும் இருக்க உதவி புரியும். ஆமேன்.